ஹாய், ஹலோ, வெல்கம். 2019 ஜூலை மாதம் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. கோயிலுக்கு சுமார் ஒரு 6:15க்குள்ளே ரீச் ஆகிட்டேங்க. ஆனால் சாமி பார்க்குறதுக்கு ஈவினிங் ஆச்சு. இன்றைக்கி அதே கோயில் தாங்க, அதே தெரு வெறிச்சோடி இருக்குது. இப்போது திருக்கச்சி அல்லது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருவேங்கடம் திருவரங்கம் அடுத்து முக்கியமான ஸ்தலம் இந்த கோயில் தாங்க. கோபுரம் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க போல், அதனால் சாரெல்லாம் கட்டியிருக்காங்க. இந்த வீடியோவோட கடைசியில் ஒரு 2 மினிட்ஸ் கிளிப் ஒன்று கொடுத்துருக்கேன், நாங்கள் முன்னாடி எடுத்ததை. அதில் இந்த கோபுரத்தை நீங்கள் பார்க்கலாங்க. நுழைவாயில் முழுக்க நீங்கள் கல்வெட்டுகள் பார்க்கலாங்க. பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த நுழைவாயில். ஏகாம்பரநாதர் டெம்பிள் வீடியோ நம்ம போடும்போது அதில் உங்களுக்கு மும்மூர்த்தி வாசம் சொன்னேன் நான். இந்த மும்மூர்த்தி வாசத்தில் இந்த கோயிலும் ஒன்றுங்க. காஞ்சி காமாட்சி அம்மன், ஏகாம்பரநாதர், வரதராஜ பெருமாள், இது மூணும் சேர்ந்தது தான் மும்மூர்த்தி வாசம்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க கோயிலில் 108 திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாள் அந்த கோயிலில் இருக்கிற மாதிரி நான் சொன்னேன். இது 108 திவ்ய தேசத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தலம்ங்க. இந்த கோயிலோட புராதன பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில், திருக்கச்சி, வேழமழை, அத்திகிரி இப்படிலாம் ஒரு கூப்பிட்ருக்காங்க. சுமார் ஒரு 350 கல்வெட்டுகள் இங்கே கண்டெடுத்திருக்காங்க. கனமான ஒரு இரும்பு சங்கிலி தொங்குற மாதிரி தெரியுதுங்களா அந்த மண்டபத்தில், அது கல்லிலேயே பண்ணியிருக்காங்க. 1053ஆம் வருடம் சோழர்களால் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டதுங்க. 1ஆம் குலோத்துங்க சோழரும் விக்கிரம சோழரும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சுருக்கிறாங்க. இந்த 350 கல்வெட்டுகள் படி பார்த்திங்கன்னா சோழ, சேர, பாண்டியர்கள், விஜயநகர் பேரரசெல்லாம் இந்த கோயிலுக்கு அவங்க டொனேஷன் கொடுத்ததெல்லாம் விவரமெல்லாம் இருக்குங்க. 14ஆம் நூற்றாண்டில் கூட சோழர்கள் ஒரு கோபுரம் கட்டியிருக்காங்க, சுவர்கள் எழுப்பியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குங்க. கோயிலோட நுழைவாயிலுங்க, வாங்க உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வரலாம். கோயில் நாங்கள் நட சாத்துற டைமில் வந்தோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ரெனோவேஷன்ஸ் ஒர்க்லாம் இங்கேயும் நடக்குது. அந்த லாஸ்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு கிளிப் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக நாங்கள் ஒரு தடவை வரும்போது எடுத்த கிளிப்ஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். மூலவரம் நல்லா தரிசனம் பார்த்தோங்க. பல்லி இருக்குது. பல்லி வேறு இடம் மாற்றி நம்மளுக்கு சுலபமாக வச்சுருக்குறாங்க இப்போ. ஆனால் பல்லி இருக்குது. 17ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலை சேதப்படுத்த முயற்சிக்கிறாங்க. 1688 இந்த கோயிலோட மூலவரை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா உடையார் பாலம் திருச்சியில் இருக்குது, அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க கஷ்டப்பட்டு. 1710 இங்கே நிலமை சரியாயிடுச்சு, எங்களுக்கு திரும்பியும் அந்த மூலவரை எங்களுக்கு அமுச்சு வச்சுருங்க அப்படின்னா அவங்க தரலை. பரமஹம்சா பரிவாஜ காச்சாரிய அட்டன் அவர் சொன்ன பிற்பாடு தான் இந்த மூலவரை கொடுக்க அவங்க சம்மதிச்சாங்க. மூலவர் திரும்பி வந்ததை இங்கே ஒரு திருவிழாவாக கொண்டாடுறாங்க. நட சாத்துற டைமில் நாங்கள் வந்ததுனால எங்களால் வெள்ளி பல்லி பார்க்க முடியலங்க. வெள்ளி பல்லி எங்கே இருக்குன்னு தெரில. மூலவர் வரதராஜ பெருமாளுங்க, தாயார் பெருந்தேவி தாயார். மூலவர் நின்ற கோலத்தில் நீங்கள் பார்க்கலாம். பிரிட்டிஷ் பீரியடில் ஒரு பிரிட்டிஷ் ஜென்ரல், நான் இப்படி சொன்ன உடனே ஏதோ நெகட்டிவாக சொல்ல போகிற மாதிரி தானே நினைப்பீங்க. இல்லைங்க, ராபர்ட் கிளைவ் இங்கே இருக்கிற கருட சேவையை அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு பிரமிச்சு போய் அவர் ஒரு நெக்லஸை இந்த கோயிலுக்கு டொனேஷனாக கொடுக்குறார். அந்த நெக்லஸை இப்பயும் பார்த்திங்கன்னா கிளைவ் மார்க்காண்டி அப்படின்ற பேரில் அவங்க இந்த மாதிரி ஒரு விசேஷ நாட்களில் சாமிக்கு போடுறாங்க. இந்த மாதிரி 96 தூண்கள் இருக்குங்க. அதாவது இந்த ஆபரணத்துக்கு வடிவமைச்ச மாதிரி அமைச்ச தூண்கள் மொத்தம் 96 இருக்குது. மொத்தம் 3 பிரகாரம் இருக்குங்க. ஆழ்வார் பிரகாரம், மடப்பள்ளி பிரகாரம், திருமலை பிரகாரம் அப்படின்னு 3 பிரகாரம்.
19 விமானங்கள் இருக்குதுங்க. 389 தூண்கள். அந்த முக்கால்வாசி தூண்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கமும் யாளியும் சேர்ந்த மாதிரி இருக்கிற தூண்கள் தான் ஜாஸ்தி காணப்படும். சுமார் ஒரு 24 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க. 7 அடுக்கு கொண்ட மெயின் கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா 130 அடி. காமாட்சியும் சரஸ்வதியும் இங்கே இருக்கிற தாயாரை வந்து வழிபட்டதா நம்பப்படுதுங்க. இங்கே ராமருக்கு ஒரு சன்னதி இருக்குங்க. ஆல்ரெடி நட சாத்துற டைம்னு எல்லாரையும் வெளியே போக சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற மூலவரும் அம்மனையும் தவிர மற்ற சன்னதிகளில் யாரும் இல்லை இங்கே. நீங்கள் கோயில் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கால் மண்டபம் ஒன்று இருக்குங்க. இங்கே நீங்கள் மூலவரை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் அந்த மண்டபம் இருக்கும். இந்த மண்டபத்து உள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்குவாங்க. நீங்கள் அந்த என்ட்ரி டிக்கெட் பே பண்ணிங்கன்னா உள்ளே போய் நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்கலாம். உள்ள ராமாயணம் மகாபாரத காலத்து சிற்பங்கள் எல்லாம் வந்து அதில் வந்து அமைச்சிருப்பாங்க. பழைய சேவாரம் நரசிம்மர் கோயில் வீடியோலையும் திருமுக்கூடல் அப்பன் பிரசன்ன வெங்கடேஸ்வரமால் கோயில்லையும் உங்களுக்கு நான் வந்து வரதராஜ பெருமாள் வந்து எந்த இடத்துல வச்சு அவங்க பூஜை பண்ணுவாங்கன்றதை அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வரதராஜ பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற முக்கால்வாசி பெருமாள் கோயிலுக்கு இவரை வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு பூஜை செஞ்சு அது ஒரு தனி நிகழ்வாக வந்து நடப்புறதுங்க. இங்கே இருக்கிற இந்த 100 கால் மண்டபமாக தாண்டி வந்தீங்கன்னா நரசிம்மர் இருக்காருங்க. இது உள்ள போய் நம்ம நரசிம்மரை பார்க்கலாங்க. நரசிம்மரை நல்லா தரிசனம் பார்த்தாச்சுங்க. நரசிம்மரை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வந்த உடனே நீங்கள் எதிர்பார்க்குற அத்தி வரதர் அவர் வந்து இருக்கிற குளத்தை பார்க்கலாங்க. 1688 எடுத்துகிட்டு போன மூலவரை 1710 தான் திரும்பி கொண்டாந்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்க. 1709 இந்த குளத்துக்குள்ளே வந்து ஒரு கோயில் மாதிரி உள்ளே வந்து ஒரு இடம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அத்திவரதர் படுத்துட்ருக்கார். பல நூற்றாண்டுகளாக இது தெரியாமையே இருந்துச்சு. அத்தி மரத்தால் ஆன ஒரு வரதர், அதுதான் அத்திவரதர். 40 வருடத்துக்கு ஒரு முறை 48 நாள் இவரை நீங்கள் பார்க்கலாங்க. 24 நாள் வந்து நின்ற கோலத்திலையும் 24 நாள் வந்து சயன கோலத்திலையும் இவரை நீங்கள் தரிசிக்கலாம். கற்பனையாலும் ஏஐ தொழில்நுட்பத்தாலும் உங்களுக்கு ஒரு காட்சிங்க. இதெல்லாம் ஒரிஜினல் இமேஜ் கிடையாது. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சில ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க டைம் ஸ்டாம்பும் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து விடிய காலையில் கிளம்பி ஒரு 6-6:15 இந்த கோயிலுக்கு வந்தோம் அவரை பார்க்குறதுக்கு. இருந்தாலும் ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த 48 நாளுமே இப்படி தாங்க இருக்கும். எந்த ஒரு சலுகையாலும் வந்து நம்மளால் போய் சீக்கிரமாக பார்க்க முடியாது. கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம் வருங்க இங்கே. 1709க்கு அப்புறமா தான் இந்த 40 வருடத்துக்கு ஒரு முறை இவரை வந்து தரிசனம் பார்க்குற பழக்கம் வந்து நம்மளுக்கு வந்து வந்ததுங்க. மூலவரே வந்து அத்திவரதராக இதுக்கு முன்னாடி இருந்ததாகவும் அந்த இடப்பட்ட காலத்தில் தான் வந்து இங்கே மூலவரை வந்து ஒழிச்சு வச்சதுனால அதுக்கப்புறமா கல்லாலான வரதராஜ பெருமாளை வந்து செஞ்சதாகவும் நம்பப்படுதுங்க. வாழ்நாளில் எப்படினாலும் ஒரு முறையாவது பார்த்துடணும் அப்படின்ட்டு இங்கே மட்டும் கிடையாதுங்க, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட இங்கே நிறைய பேர் வருவாங்க. அதே மாதிரி இதை 2வது முறை பார்க்குறாங்க அப்படின்னா அதை விட அதிர்ஷ்டம் வேறு எதுவும் இல்லைங்க. அனைவருக்கும் கேட்ட வரத்தை கொடுக்கும் இந்த வரதராஜ பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மதேவரே வந்து வணங்குறாரு. ராமானுஜர் வந்து இந்த கோயிலில் வந்து இருந்ததாக குறிப்பிடுறாங்க. 12 ஆழ்வார்களும் இந்த பெருமாளை போற்றி பாடியிருக்காங்க.
நாங்கள் வந்து ஜூலை மாதம் 13ஆம் தேதி வந்து 2019 பார்த்தாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூலையிலேருந்து 17th ஜூலை வரைக்கும் அப்போ வந்து வச்சுருந்தாங்க 2019. அடுத்த அத்தி வரதர் வரது வந்து 2059ங்க. ஏகாம்பரநாதர், காஞ்சி காமாட்சி அம்மன் எப்படி வந்து சுற்றி பார்க்க டைம் ஆகுமோ அதே மாதிரி வரதராஜ பெருமாள் இந்த கோயிலையும் பார்க்குறதுக்கு டைம் ஆகுங்க. இந்த 3 கோயிலுக்கே நம்மளுக்கு நட சாத்துற டைம் வரைக்கும் வந்துடும் நம்மளுக்கு. கரண்ட்டாக எடுத்த கிளிப்ஸில் வந்து சில லொக்கேஷன் வந்து எடுக்காததை இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்தது தாங்க. இந்த கோயிலுக்கு பல சிறப்புகள் இருக்குது, பல புராண கதைகள் இருக்குதுங்க. நம்ம வீடியோ டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக சொல்ல முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நம்ம திரும்பி சந்திக்கலாங்க. தேங்க்யூ, பாய்.